ஒரு 36 சைஸ் சுடிதாரை இன்னைக்கு வெறும் 8 ஸ்டெப்ஸில் நம்ம கட் பண்ணி காமிச்சிருக்கோம். லைனிங் கிளாத்லையும் ஃபேர் கிளாத்லையும் கட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு லைனிங்கில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபேரில் கட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு 1.5 மீட்டர் கிளாத் வச்சு ஒரு குர்த்தி கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கான லைனிங் கிளாத்தையும் 1.5 மீட்டரில் எடுத்து வச்சாச்சு. ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நல்ல கிளாத்தில் கட் பண்ணிக்கிறது தான் நல்ல ஐடியா. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங் கிளாத்ல மார்க் பண்ணி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்தை நான் ஏற்கனவே டபுளா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த லைனிங் கிளாத்தை மேற்கொண்டு இந்த மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கங்க. இதே பேட்டர்ன்ல தான் அந்த டிசைன் கிளாத்தையும் நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டட் சைட்ல இருந்து நம்ம மார்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுடிதார் கட்டிங் இல்ல குர்த்தி கட்டிங் அப்படின்னாலே நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது வெறும் 8 ஸ்டெப்ஸ் தான். இந்த 8 ஸ்டெப்ஸ் தெரிஞ்சாலே போதும், எந்த ஒரு சுடிதாரையும் உங்களால ஈஸியா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட முடியும். இந்த குர்த்தி கட்டிங்க்கு நாம சொன்ன 8 ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். எந்த ஒரு குர்த்தி கட்டிங்க்கும் இனிஷியல் ஸ்டெப் என்னன்னா டோட்டல் ஹைட் என்னன்றது நமக்கு தெரியணும். இந்த குர்த்தியை நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ரெடி டு வியர் போடுறதுக்கு என்ன ஹைட்ல உங்களுக்கு இந்த குர்த்தி தேவை அப்படின்ற ஹைட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த குர்த்திக்கு வந்து 31 இன்ச் ஹைட் வந்து ரெடி டு வியர் ஹைட். ஸோ மேலே ஷோல்டருக்கு ஒரு 1 இன்ச் எதுக்குன்னா அட்டாச் பண்ணுறதுக்கு, கீழே அதே மாதிரி பாட்டமை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச். ஸோ 1 + 1 31ஓட ஆட் பண்ணும்போது 33 இன்ச்சில் இந்த குர்த்தியை நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நாம செகண்ட் ஸ்டெப் பார்த்துடலாமா? செகண்ட் ஸ்டெப் வந்து ஷோல்டர் லென்த்தை நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் லென்த் வந்து இந்த குர்த்திக்கு 6.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வச்சுட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 6.5 இன்ச் இந்த ஃபோல்டட் சைடுடைய பிகினிங் இங்கே இருந்து மார்க் பண்ணணும். 6.5 இன்ச்சா. நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண போகிறது ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்னன்னா ஆர்ம் ஹோலை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆர்ம் ஹோலுடைய ஹைட் ஆர் லென்த் ரெண்டுமே ஒன்று தான். ஆர்ம் ஹோலோட ஹைட் வந்து நான் இந்த குர்த்திக்கு 7 இன்ச்சா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 7 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு இங்கே ஒரு 6.5 இன்ச் இங்கே இருந்து பிரெத் வச்சோம் இல்லையா, அதே 6.5 இன்ச் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 6.5 இன்ச் இருக்கு. அப்போ எக்ஸாக்டாக இந்த இடத்துல நம்ம இந்த 7 இன்ச் ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் ஒரு லைன் நீங்கள் மார்க் பண்ணிக்க. மார்க் பண்ணிட்டு இதே 7 இன்ச் ஹைட்டில் இந்த எட்ஜ் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. இங்கே ஒரு 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எண்ட் வரைக்கும் 7 இன்ச்சாக மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டையும் இதே மாதிரியே கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ஷேப்ல இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஆர்ம் ஹோலுடைய கர்வ் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். அதுக்கு இந்த மிட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 1 இன்ச் வச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன கர்வ் இந்த எட்ஜ் வரைக்கும் இதே மாதிரியே மார்க் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ ஆர்ம் ஹோல் சிம்பிள் அண்ட் ஈஸியா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டெப் 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டெப் 4 என்னன்னு பார்த்துடலாமா? ஸ்டெப் 4 வந்து பாடி சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது உடல் சுற்றளவு இந்த குர்த்திக்கு என்னன்னு நம்ம பார்க்கணும். இந்த குர்த்திக்கு 9 இன்ச்சா நான் சர்க்கம்ஃபரன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். எதனாலன்னா இந்த குர்த்தியுடைய செஸ்ட் சைஸ் வந்து 36 டிவைடட் பை 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச். ஸோ இந்த ஆர்ம் ஹோல் மார்க் பண்ண இடத்துல இருந்து 9 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 9 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்டிச்சிங்க்கு ஒரு 2 இன்ச் நான் சைடில் எக்ஸஸாக இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 இன்ச் மார்க் பண்ணுங்க, இல்லை 1.5 இன்ச் 1 இன்ச் உங்களுடைய தேவைக்கு ஏற்றாப்புல நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண போகிறது ஸ்டெப் 5. ஸ்டெப் 5 என்னன்னா வேஸ்ட் சைஸ் என்னன்றதை நீங்கள் நோட் பண்ணிட்டு வேஸ்ட் லைனை மார்க் பண்ண போகிறோம். வேஸ்ட் லைன் எந்த பாயிண்ட்ல நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே இந்த ஷோல்டருக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து 15 இன்ச் ஹைட்டில் இந்த குர்த்திக்கு நான் வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 15 இன்ச் கிட்ட இங்கே ஒரு டாட் வச்சுட்டு வேஸ்ட் லைன் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து இந்த செஸ்ட் சைஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி 9 இன்ச் இருந்துச்சு இல்லையா, 9 இன்ச்லேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி 8 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து 15 இன்ச் ஹைட்டில் இப்போ இங்கேருந்து நம்ம 8 இன்ச்சா நம்ம இந்த வேஸ்ட் லைனை மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் லைன் 8 இன்ச் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அங்க இருந்து ஒரு 2 இன்ச் எதுக்குன்னா
ஸ்டிச்சஸ்க்கு ஒரு 2 இன்ச் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் 6. ஸ்டெப் 6 என்ன அப்படின்னா சைடு ஓப்பன் இந்த குர்த்திக்கு எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும். ஷோல்டர்ல இருந்து 21 இன்ச் ஹைட்ல இந்த மாதிரி ஒரு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம சைடு ஓப்பன் மார்க் பண்ண போகிறோம். சைடு ஓப்பன் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா ஹிப் சைஸ். இந்த குர்த்திக்கு ஹிப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36 டிவைடட் பை 4 என்னன்னா அகெயின் 9 இன்ச்சஸ் தான் வருது. இந்த 21 இன்ச் டாட் வச்சோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட இங்கேருந்து ஒரு 9 இன்ச்சில் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 9 இன்ச் மார்க் பண்ணது போக அடுத்து அதே மாதிரியே ஸ்டிச்சஸ்க்காக ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிட்டா இப்போது நம்ம ஹிப் சைஸை வச்சு கால்குலேட் பண்ணி நம்ம சைடு ஓப்பனை மார்க் பண்ணியாச்சு. பார்க்க போகிறது ஸ்டெப் 7. ஸ்டெப் 7 என்ன அப்படின்னா இப்போ மார்க் பண்ண எல்லா பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது தான் ஸ்டெப் 7. ஸ்டெப் 7 பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த குர்த்திக்கு பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன் ஹைட் வந்து 34. ஸோ 34 இன்ச் ஹைட்டில் இங்கே மார்க் பண்ணி அதே இந்த இடத்துல இந்த சைடு ஓப்பனுக்கு நம்ம மார்க் பண்ண 9 இன்ச்சை இங்கேயும் 9 இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டேன். அதே 2 இன்ச்சை இங்கேயும் 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் இங்கே 2 இங்கே, இங்கே 2 இங்கே, அதே மாதிரி இங்கே 2 இங்கே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டெப் 7 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மார்க்கிங் எல்லாமே போட்டாச்சு, கட் பண்ணிட வேண்டியதுதான். இது ஒரு நார்மல் ஸ்ட்ரைட் குர்த்தியாக இருந்தால் நீங்கள் இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஆப்பிள் கட் கேட்டிருந்தனால இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணி இப்படி ஒரு மிட் பாயிண்ட் வச்சு இந்த இடத்துல ஒரு மைல்டான ஒரு கர்வ் போட்டு இந்த எட்ஜ் வரைக்கும் இப்படி ஜாயின் பண்ணியாச்சு ஆப்பிள் கட்ன்றனால. இப்போ இது ஆப்பிள் கட்ன்றனால இந்த ஷேப்ல கட் பண்ணுவோம். இதுவே நீங்க ஸ்ட்ரைட் குர்த்தினா நீங்க இதே பேட்டர்ன்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிடலாம். லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா 8th ஸ்டெப் வந்து நெக் கட்டிங். நெக் கட்டிங் வந்து நான் என்னைக்குமே வந்து லைனிங் கிளாத்ல கட் பண்ண மாட்டேன், மெயின் ஃபேப்ரிக்ல தான் கட் பண்ணுவேன். இப்போ லைனிங் கிளாத்தை கட் பண்ணிட்டு அதை அப்படியே மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு அந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணிட்டு அதுல தான் நெக் டிசைன் எனக்கு பிடிச்ச மாதிரி மார்க் பண்ணிட்டு நான் கட் பண்ணுவேன். இப்போ இந்த டிசைன் கிளாத் மேலே இந்த லைனிங் கிளாத் மார்க் பண்ணி கட் பண்ணதை நம்ம இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி இந்த எக்ஸஸ் பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பான நெக் கட்டிங்கை நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 8th ஸ்டெப்பான நெக் கட்டிங் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கை நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும். எதனாலனா ஃப்ரண்ட் நெக் வேற டிசைன் வேற ஹைட்ல வரும், அதே மாதிரி பேக் நெக்கையும் வேற டிசைன் வேற ஹைட்ல நம்ம கட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போறது லாஸ்ட் ஸ்டெப்பான நெக் கட்டிங். அதுக்கு நம்ம இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்திருக்கோம், பேக் போர்ஷனை பிரித்து எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வேற நெக் டிசைன், பேக் போர்ஷனுக்கு வேற நெக் டிசைன். நெக்குடைய அகலம் வந்து 2.5 இன்ச்சா ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக்குக்கும் அதே 2.5 இன்ச் தான். ஹைட் வந்து 5 இன்ச்சா மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல இருந்து. இப்போ அதே 2.5 இன்ச் அகலம் இங்கேயும் வருதா அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு வருது. இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு லைன், அதே மாதிரி இந்த இடத்துல இந்த 5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ஷேப்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச நெக் டிசைனை மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரியான நெக் டிசைனை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக் நெக்கும் இதே பேட்டர்னா அதே 2.5 இன்ச் தான் மார்க் பண்ணணும். என்ன ஹைட் மட்டும் டிஃபர் ஆகும்.
பேக் நெக்கையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதே ப்ரொசீஜர் தான். இங்கே அதே 2.5 இன்ச் பிரெத் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஹைட் வந்து இங்கே வந்து 8.5 இன்ச் ஹைட்டில் வச்சுருக்கு. ஷோல்டர் லைனை விட்டு கொஞ்சம் அகலமாக அவங்க நெக் கேட்டனால இந்த லைனை விட்டு கொஞ்சம் வெளியே இந்த மாதிரி ஒரு பா ஷேப்க்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கட் பண்ணிட்டா பேக் நெக்கும் ஓவர். என்னோட மெத்தட் படி வெறும் 8 ஸ்டெப்பில் ஒரு சுடிதார் கட்டிங் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சுடிதாருடைய டோட்டல் ஹைட், செகண்ட் ஸ்டெப் ஷோல்டர் லென்த், தேர்ட் ஸ்டெப் ஆர்ம் ஹோலுடைய ஹைட்டை மார்க் பண்ணணும், ஃபோர்த் ஸ்டெப் செஸ்ட் சைஸ் என்னன்னு மார்க் பண்ணணும், ஃபிஃப்த் ஸ்டெப் வேஸ்ட் லைனை மார்க் பண்ணணும், சிக்ஸ்த் ஸ்டெப் சைடு ஓப்பனுக்கு ஹிப் சைஸை மார்க் பண்ணணும், செவன்த் ஸ்டெப் இந்த பாயிண்ட் மார்க் பண்ணது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு கட் பண்ணிடணும். எயித்து ஸ்டெப் லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நெக் ஏரியாவை மார்க் பண்ணி பிடிச்ச நெக் டிசைனை மார்க் பண்ணி கட் பண்ணிடணும். இந்த சுடிதார் கட்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டூ ஃபாலோவர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நம்ம ப்ராச் ஒர்க், ஆரி ஒர்க் எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த ஆரி ஒர்க், ப்ராச் ஒர்க்கோட டீடைல் வீடியோ வேணும்னா யூடியூப் சேனல்லேயே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே நான் வந்து பேண்ட் கட்டிங், சிகரெட் பேண்ட் கட்டிங், ஸ்ட்ரைட் பேண்ட் கட்டிங், குர்த்தி கட்டிங் அண்ட் அனார்கலி கட்டிங் எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்கு வித் ஸ்டெப்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டூ ஃபாலோவர்ஸ். தேங்க்யூ.